வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எள்ளு பயிரை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ எள்ளு பயிரை நம்ம எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. வறுத்து உணவுகளில் தூவி எடுத்துக்கலாம். எள்ளு உருண்டை, எள்ளு பொடி, எள்ளு சாதம் அப்படின்னு பல வகைகளில் நம்ம சேர்க்கலாம். கொஞ்சமான அளவில் தொடர்ந்து நம்ம எள்ளை எடுத்துக்கொள்வது பல நன்மைகளை நமக்கு கொடுக்குங்க. அதுலேயும் கருப்பு எள்ளை பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இப்போ எள்ளில் பார்த்தீங்கன்னா புரதம், நார் சத்து, கால்சியம், இரும்பு சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து கருப்பு எள் அல்லது நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக எள்ளு பயிர் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க எள்ளு பயிர் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தை பாதுகாத்து ரத்த நாளங்களில் ரிலாக்ஸ் அடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடியது எள்ளு பயிர். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை. இப்போ அந்த கெட்ட கொழுப்புகள் ஏதாவது இதயத்திற்கு ரத்தம் நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போகும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாதுங்க. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பல்வேறு விதமான பக்க விளைவுகள் ஏற்படலாம். இதயத்திற்கு கொழுப்பு சத்து வேணும் தான், ஆனால் நல்ல கொழுப்பு சத்து தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை. இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்கு நம்ம எள்ளு பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த கொழுப்புகளை அகற்றி ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுக்கறதால எந்த இதயம் தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு நமக்கு பலம் பெற வைக்கும். அதுக்கெல்லாம் நம்ம எள்ளு பயிரை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது எள்ளு பயிர். கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற அடிப்படையான எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எள்ளு பயிரை நிறைந்திருக்கிறதால எந்த மாதிரி வகைகளை வேணா எள்ளு பயிரை நம்முடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய எலும்புகளுக்கு பலம் சேர்க்கும். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. நம்மளுடைய எலும்புகளை நம்ம பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. உறுதியா ஸ்ட்ராங்கா நம்மளால இருக்க முடியும். பேலன்ஸ் தடுமாறாம வலிமையா நம்ம இருக்கலாம். அதுக்கெல்லாமே எள்ளு பயிரை நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எள்ளு பயிர் எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு பயிரில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து நம்மளுடைய உடல்ல குறைவதால தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையுது. ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையுது. ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கொண்டு போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, கவனமின்மை, உடல் வலி, உடல் பலவீனம், இந்த மாதிரி ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். எந்த விதமான வேலைகளுமே கவனமாக சில நம்ம இருக்க முடியாது. கவனமின்மை அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும். இதை நீக்கணும்னா இரும்பு சத்து வேணும். நீங்கள் எள்ளு பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் வந்துடும். ஸோ ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால ரத்த சோகை பிரச்சனையும் நமக்கு இருக்காது. சுறுசுறுப்பாக நம்ம புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். ஸோ அந்த இரும்பு சத்தை பெற்று நீங்கள் அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய உடல் பலவீனத்தை சரி பண்ணிக்கணும்னா எள்ளு பயிரை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எள்ளு. இப்போ நார் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து எள்ளு பயிரில் நிறைந்திருக்கிறதால வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை எள்ளு பயிர் வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்குதுங்க. இப்போ நம்ம நம்மளுடைய உணவுகளோட எள்ளு பயிரை சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் எளிதில் செரிமானமாகும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தையே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நார் சத்து, இன்னும் குறிப்பாக அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எள்ளு பயிரையும் உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். சருமம் மற்றும் தலைமுடிகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எள்ளு பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதங்கள் சருமம் மற்றும் முடி வளர்ச்சிக்கு தேவைப்படுங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எள்ளு பயிர் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க இல்லையா. அந்த புரதமெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது சருமத்தில் புரத உற்பத்தி, கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். இதனால் சருமத்தில் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு சீரான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும் போது சருமம் நீரேற்றமாக புத்துணர்ச்சியாகவே நமக்கு இருக்கும். வறண்ட சருமமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களும் அழிக்கப்பட்டு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, வறண்ட சருமங்கள், இது மாதிரி எதுவும் இல்லாமல் இளமையான ஒரு சரும தோற்றம் கிடைக்கும். முடிக்கும் இந்த
பயோட்டின் புரதங்கள் வந்து வலு சேர்க்கறதால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எள்ளு பயிர் வந்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நமக்கு கொடுக்கும். இதனால முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது என எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்மளுடைய அந்த உடல்நலத்தை பாதுகாப்பதை தாண்டியும் சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அழகு சாதன விஷயத்திலுமே நமக்கு பலம் சேர்ப்பதாக தான் இந்த எள்ளு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நீங்கள் எள்ளு பயிரை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ பழகுங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.